திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவு எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ மார்கழி திருவாதிரை வரப்போகுது இல்லையா? இந்த மார்கழி திருவாதிரையை ஒட்டி சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா சிதம்பரமும் சரி திருவாரூரும் சரி பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான க்ஷேத்திரங்கள். இந்த சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதில் ரொம்ப ஆலசியமான தொடர்பை இந்த இடத்துல பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் அதை நினைக்கிறேன். என்னன்னா, அதாவது சிதம்பரத்தில் மார்கழி திருவாதிரை நடக்கிறதுக்கு முன்னாடி நாள், ஆருத்ரா தரிசனத்துக்கு முன்னாடி நாள் சிதம்பரத்தில் தேர் இருக்கும். அதாவது நடராஜாவே புறப்பட்டு வெளியே வருவார். அந்த தேர் இருக்கும். அந்த தேருக்கும் முன்னாடி நாள் அலங்காரம் சுவாமிக்கு எப்படி பண்ணியிருப்பா, அதாவது அந்த முன்னாடி நாள் ராத்திரி எப்படி பண்ணியிருப்பா அப்படின்னா, தியாகராஜா அலங்காரம் பண்ணியிருப்பா. அது என்ன தியாகராஜ அலங்காரம் அப்படின்னா, அவருடைய முகம் மட்டும்தான் தெரியும். அவருடைய உடம்பு முழுக்க மறைச்சிருப்பா, மேலே சிரசையும் மறைச்சிருப்பா. அதுதான் தியாகராஜ அலங்காரம்னு பேர். அதாவது முடியும் மறைச்சு, அடியையும் மறைச்சு, முகம் மட்டும் தெரிகிற மாதிரி. ஏன்னா கைகள் கூட எதுவுமே தெரியாது சுவாமிக்கு. அந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பா. அதுக்கு பேர் தியாகராஜ அலங்காரம். தியாகராஜ அலங்காரம்னாலே அடியும் தெரியாது, முடியும் தெரியாது, ரெண்டும் தெரியாமல் மறைஞ்சு இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் உண்டு. அதில் இந்த ஒரு ஒற்றுமை பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால அடுத்த வாட்டி மார்கழி திருவாதிரைக்கு சிதம்பரத்துக்கு தரிசனத்துக்கு போகிறவா யாராவது இருந்தீங்க அப்படின்னா, திருவாதிரைக்கு முன்னாடி நாள் தேர் இருக்கும். அந்த தேருக்கும் முன்னாடி நாள் போய் நீங்கள் ராத்திரி போய் பார்க்கணும். அப்போது நடராஜாவை தியாகராஜாவாகவே நம்ம பார்க்கலாம். சுவாமியோடைய முகம் மட்டும் தெரிகிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் இருக்கிற நிறைய ஒற்றுமைகளில் இதுவும் ஒன்று. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி.